தற்போதைய அண்மை செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லிபிகா. வணக்கம் லிபிகா. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க லிபிகா. வணக்கம் ஜனனி. தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையமானது தகவல் தெரிவித்திருக்கின்றது. ஒரு சூறாவளி சுழற்சி வடகிழக்கு அசாமில் உள்ளது. மற்றொரு சூறாவளி சுழற்சியானது வங்காளதேசம் மற்றும் வடகிழக்கு ராஜஸ்தானில் இருந்து தெற்கு அசாம் வரை குறைந்த வெப்பமண்டல மண்டலங்களின் ஒரு பள்ளம் செல்கிறது. இதன் காரணமாக இன்று முதல் வருகின்ற 11ஆம் தேதி வரை மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிம் பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை, இடையிடையே பலத்த காற்றானது 40 முதல் 50 கிலோமீட்டருக்கு வீசக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. மேலும் அடுத்த 7 நாட்களில் கங்கை நதியான மேற்கு வங்காளம், அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா ஆகிய இடங்கள்ல 10ஆம் தேதி வரை 10ஆம் தேதிக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் தற்போது விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று கிழக்கு மத்திய பிரதேசம் மற்றும் விதர்பாவில் ஆலங்கட்டி மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையமானது தகவல் தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஒரு சூறாவளி சுழற்சி குறைந்த வெப்பமண்டல மட்டத்தில் தமிழ்நாடு முழுவதுமே இருக்கிறது. மேலும் வடகிழக்கில் இருந்து ஒரு பள்ளம் நிறுத்தமும், அதே போன்று மேலும் ராஜஸ்தான் முதல் தெற்கு உள் கர்நாடகா வரை குறைந்த வெப்பமண்டலங்களில் இருக்கிறது. இதன் காரணமாக இன்று முதல் வருகின்ற 12ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கடலோர ஆந்திரா மற்றும் யானம், ராயலசீமா, தெலுங்கானா ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மழையானது, அதே போன்று இடையிடையே 30 முதல் 40 கிலோமீட்டர் காற்றும் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று முதல் வருகின்ற 11ஆம் தேதி வரை தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய 3 மாநிலங்களும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், வருகின்ற 11ஆம் தேதி அன்று கேரளா மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையமானது தகவல் தெரிவித்திருக்கிறது. ஜனனி, லிபிகா, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.